அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அகத்திணை பத்தி படிக்க போறோம். உலக மக்கள்ல இப்ப நம்ம இருக்க மக்கள் எல்லாருமே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு அந்த அடிப்படையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலக மக்களும் சரி, உயிரினமும் சரி, முதல் பொருள் அடிப்படையா கொண்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மக்கள் வாழும் நிலம் ஒரு வகையான முதல் பொருள்னு சொல்றாங்க. இந்த நிலம் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா 5 வகையா பிரிச்சிருக்காங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், முல்லை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகையா பிரிக்கிறோம். அது ஒவ்வொரு நிலங்களையும் பத்தி பேசும்போது காடும் காடு சார்ந்த பகுதியும் காடும் காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லைன்னு சொல்றோம். அதோட தெய்வம் எதுன்னா மாயோன். மாயோன் என்ன சொல்லக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா திருமால். அந்த திருமால் அவர் காடு காடு சார்ந்த பகுதியில தான் தெய்வமும் வணங்குறாங்க. அடுத்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது சேயோன் மேய மைவர உலகம் அப்படின்னு சொல்லும்போது அதுல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிக்குது. அதுல இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா முருகன். குன்றுதோறும் இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகன். அடுத்து மருதம் அப்படின்னு சொல்லும்போது வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படின்னு பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மருதம் அப்படின்றது வயலும் வயலும் சார்ந்த பகுதியை குறிக்குது. அதுல தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா வேந்தன் சொல்லக்கூடிய தெய்வம். அடுத்து நெய்தல்ன்றது வருணன். அவர் வருணன் மேய பெருமணல் உலகம் கடலோர நிலம். அதாவது என்னன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி, மழை பெய்யக்கூடிய இடம் அது. அதனாலதான் அந்த பேர் நெய்தல்னு சொல்றாங்க. அடுத்து நில பகுப்பு எப்படி அப்படின்னா குறிஞ்சியும் முல்லையும் ரெண்டும் திரிந்து இருக்கக்கூடிய பகுதியைத்தான் பாலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல 5 வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து பெருந்திணை கைக்கிளைன்னு சொல்லி மொத்தம் 7 நிலங்கள் இருக்குது. அது பொழுது அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 வகை நிலங்களுக்குரிய பொழுது எது அப்படின்னா முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை, குறிஞ்சியில கூதி காலம், முன்பனி காலம், யாமம், மருதத்துல வைகறை விடியல் சிறுபொழுது மட்டும்தான் வரும். நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது ஏற்பாடு மட்டும் சிறுபொழுது மட்டும் வரும். நடுவு நிலைன்னா இந்த 5 வகை நிலங்களுக்கும் பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், நண்பகல் அப்படின்னு சொல்லி சிறுபொழுதாக புரிகின்றது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோம். வணக்கம்.